அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அதுதான் காமெடின்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியாது. அது வந்து ஹர்ட்டிங். அது எப்படி நீங்கள் அது காமெடின்னு சொல்லுவீங்க? இந்த உலகத்துல பல கோடி மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி சிறப்போட இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட உருவமைப்போட இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட நிறமும் வேறுபடும், ஒவ்வொருத்தரோட செயல்கள் வேறுபடும். அதனால எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் நம்மள எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த உலகத்துல அழகுக்குன்னு சொல்லி சில அளவீடுகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள அடங்காதவங்களை எல்லாம் எல்லாருமே ஒரு கேலியாவோ கிண்டலாவோ பார்க்குற பழக்கம் உலகம் ஃபுல்லாவே இருக்கு. இதை நம்ம பாடி ஷேமிங்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம சினிமால பார்க்கும்போது அது பெரும்பாலும் காமெடிங்கிற வகையில கடந்து போயிடுறோம். ஆனா அந்த இடத்துல அந்த கேலியும் கிண்டலும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி என்னங்கிறது புரியும். இந்த மாதிரி நிறைய டாக்ஸிக்கான மூமெண்ட்ஸ் நம்ம தமிழ் சினிமால இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சில விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். ராஜகுமார்னு ஒரு படம், பிரபு ஹீரோ நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் கவுண்டமணி செந்தில், பால்காரன் தபால்காரன் சொல்லிட்டு 2 கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இதில் வர காமெடி ட்ராக்ல வடிவேலோட தங்கச்சியா ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வீட்டில் முகத்தை காட்டாமல் இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் போய் அவங்கள பார்க்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பால் ஊற்றுறது, இவர் போயிட்டு வேறு தபால்லாம் கொடுக்குற இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க காமெடி. அப்போ ஒரு கட்டத்தில் போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க வடிவேல் வீட்டுக்கு போவாங்க. அப்போ அங்கே போகும்போது அந்த பொண்ணை பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கேரக்டரில் நடிச்சிருந்த ஒரு நடிகை. அவங்க பார்க்க ரொம்ப ஒல்லியாக கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க. அது போக கொஞ்சம் தெத்துப்பல்லா இருப்பாங்க. இதை வச்சு அவங்க வந்து அவங்களை பாடி ஷேமிங் பண்ணி ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது 2 பேரும் அவங்கள தவிர்க்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுற மாதிரியும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் 2 பேரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி அதில் வந்து செந்தில் அந்த பொண்ணு வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தவங்களோட ஃபேஸ் ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் அவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அதில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நடிச்சிருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா அது அவங்களுக்கு மட்டுமே வந்து காயப்படுத்தாது. அவங்கள மாதிரி உருவமைப்போட இந்த சொசைட்டியில் உள்ள நிறைய பேர் இதை பார்க்கும்போது அவங்களும் எந்தளவுக்கு வேதனைப்படுவாங்க. இதில் குறிப்பாக செந்தில் ஒரு டயலாக் சொல்லுவார், அதை கேளுங்க. இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா, அதை நினைச்சே சிரிச்சேன். இப்படியெல்லாம் ஒரு டயலாக் எழுதுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு சேடிஸ்ட் மென்டாலிட்டியோட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் அவங்க சொசைட்டியில் பார்க்கும்போது எப்படி நடத்துவாங்கிறது நமக்கு இதில் தெரியுது. இதே மாதிரி கட்டபொம்மன் ஒரு படம், இது வந்து சரத்குமார் ஹீரோ நடிச்ச ஒரு படம். இதில் வந்து ஒரு மில்லில் வந்து சூப்பர்வைசராக கவுண்டமணியாக அவரோட ஹெல்ப்பராக வந்து செந்தில் நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து மில்லுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக டெய்லி காலையில் அவங்க வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அப்புறம் ரொம்ப கொச்சையாக கட்டியிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. அது போக அதில் திருநங்கையை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. ஆசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கொச்சையாக அருவருப்பாக தான் இருக்குது. இன்றைக்கே சொசைட்டியில் வந்து திருநங்கைகளுக்கு வந்து நிறைய உரிமைகள் கிடைக்கல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு. இந்த படம் வந்த காலகட்டத்திலலாம் அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு புரிதலும் இல்லை, அதுக்காக சும்மா விடாமல் அவங்களை இன்னும் கிண்டலும் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் கவுண்டமணி தான் இந்த மாதிரி டாக்ஸிக்கான காமெடிக்கெல்லாம் வந்து முன்னோடின்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட நிறையா காமெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்றவங்களை பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரியோ இல்லை மற்றவங்களை மட்டம் தட்டுற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி சொல்லணும்னா மகுடம்னு ஒரு படம் இருக்குது, சத்யராஜ் ஹீரோ நடிச்சிருப்பாரு. இதில் ஒரு செந்தில் கவுண்டமணி காமெடி கொஞ்சம் ஃபேமஸ். அதில் வந்து செந்தில் மானஸ்தன் ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. இதில் செந்தில் அவரோட தங்கச்சி வந்து கவுண்டமணி கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவரை ஏமாத்துவார். அதாவது அவர் தங்கச்சியை நேரில் காட்டாம நடிகை ஸ்ரீதேவியோட ஃபோட்டோ கட்டி இதான் என் தங்கச்சின்னு சொல்லி ஏமாத்துவார். கவுண்டமணி சினிமாவே பார்க்காதனால இதே நம்புவார். இந்த மாதிரி தான் காமெடி போகும். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது தெரியும் தங்கச்சி வந்து வேற ஒரு ஆள் அப்படின்ட்டு. அதுவும் கல்யாண மலையில் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ரொம்பவும் வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த காமெடியை வச்சிருப்பாங்க. அதுலேயும் கவுண்டமணி வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுகிற டைலாக்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு தாய் மாமனா நீ பேய் மாமன். ஏப்பா உங்க பரம்பரையிலேயே யாருமே சேர்க்கப்பா பிறந்து இல்லையாப்பா? என் கருப்பாவோ குண்டாவோ இருந்தால் அவ்வளோ அவமானமா, இல்லை அவங்கள வந்து கொஞ்சம் கூட மரியாதை நடத்தக்கூடாதா? இவங்களோட மைண்ட் செட் இந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கிறது பார்க்கும்போதே தெரியுது. உண்மையை சொல்ல போனால் இப்போ வரைக்குமே நிறைய பேர் அது வந்து ஒரு ஜாலின்னு நினச்சிட்டு மற்றவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு இந்த கவுண்டமணியோட டைலாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது நிறைய டாக்ஸிக்காகவும் மற்றவங்களை வந்து ஷேம் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிதல் இல்லை. இதே மாதிரி உலகம் பிறந்தது எனக்காகன்னு ஒரு படம் இருக்குது, அதுவும் சத்யராஜ் படம் தான். அதுலேயும் ஒரு காமெடி ட்ராக் இருக்குது. அதில் அப்படியே ஆப்போசிட் கவுண்டமணிக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அவங்க ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. அவங்கள யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இதனால் அவங்க கல்யாணம் பண்ணணுங்கிறக்காகவே அவங்களுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு ஏமாற்றி செந்திலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. ஆனால் கல்யாணம் அப்புறம் தான் தெரியும் அவங்க கருப்புன்னு. அதனால செந்தில் வந்து அவங்களை வந்து வேணான்னு சொல்லுவார். இந்த மாதிரி போகும் அந்த காமெடி ட்ராக். ஸோ இவங்களுக்கு காமெடிங்கிறதே மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட முக்காவாசி காமெடி இருந்துச்சு. செந்தில் கவுண்டமணி காமெடியெல்லாம் சொல்ல போனால் செந்தில் கவுண்டமணி தான் நிறைய படத்தில் ஒன்றா சேர்ந்து நடிச்சு தான் ஹிட் ஆனாங்களே. ஆனால் அதில் எப்பயுமே கவுண்டமணி செந்தில கிண்டல் பண்ணிக்கிட்டோ அவமானப்படுத்திக்கிட்டு தான் இருப்பார். இன்னும் சொல்லணும்னா கவுண்டமணி செந்தில் காமெடின்னு நிறையா இருக்குது. ஸோ நம்ம இதை கடந்து போயிடுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலு, இவங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய காமெடியன். அவரோட படங்களை பெருசாக மற்றவங்களை ஷேம் பண்ணுற மாதிரி இல்லைனாலும் அவர் தன்னத்தனே காயப்படுத்திக்கிற மாதிரி தான் காமெடி இருக்கும். ஆனால் அதுலேயும் சில காமெடிகளில் வந்து சில டாக்ஸிக்கான விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை பார்ப்போம். கம்பீரம்னு ஒரு படம் எல்லாருக்கும் தெரியும், சரத்குமார் படம். அதில் வந்து ஒரு போலீஸாக நடிச்சிருப்பாரு வடிவேலு. ஒரு சாராயம் வைக்கிற ஒரு லேடியை தேடி போகிற மாதிரி அந்த காமெடி இருக்கும். அங்கே போனோன்னா அந்த லேடி வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவரை உள்ள அடைச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் அந்த இடத்துல அவர் ஒளிஞ்சிருக்கும் போது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ ஒரு காமெடி வச்சிருப்பாங்க. இது ரொம்ப ஃபேமஸான காமெடி தான், அவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு.
அதாவது அந்த பர்சன் வந்து ஒரு கே அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த காமெடி வச்சு தான் இப்போ வரைக்குமே இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்கவங்களை கிண்டல் பண்ணுறாங்க. எல்ஜிபிடிங்கிறது வந்து எந்த வகையில் தப்புன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கேன்னா அது என்னோட ரைட்ஸ். அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு பையனே ஒரு பொண்ணுக்கு பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னா அது அவங்களோட ரைட்ஸ். அது கேள்வி கேட்கறக்கோ கிண்டல் பண்ணுறக்கோ யாருக்கும் வந்து உரிமை கிடையாது அப்படின்னு தான் அரசாங்கமே சொல்லுது. பட் இந்த மாதிரி காமெடிகள் அந்த மாதிரி கம்யூனிட்டியில் உள்ளவங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்துங்கிறது தெரியுது. இதே மாதிரி நடிகர் விவேக் அவரோட காமெடிகள் சில இது வந்து இதே மாதிரி டாக்ஸிக்காக இருந்திருக்கு. அவர் நிறைய காமெடியில் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாலுமே அவர் பண்ண காமெடியுமே சில இது ரொம்ப டாக்ஸிக்காக இருந்திருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரோஜா குட்டம்னு ஒரு படத்தில் வந்து ஒரு காமெடி, நீ சின்னவனே பெரியவனேன்னு சொல்லிட்டு அந்த காமெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆக்டர்ஸ், அவங்க அண்ணன் தம்பி அந்த ஆக்டர்ஸ், அவங்க வந்து ஃபேட்டாக இருப்பாங்க. அவங்கள இந்த மாதிரி காமெடிக்கு தான் நிறையா அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க சினிமாவில். அதாவது அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அவங்க வெயிட்டை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காந்தோன்னே அந்த ஆட்டோவே அமுகிட்ட மாதிரி அதை வந்து அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த காமெடி வச்சிருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது வந்து ஃபேட்டாக இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்கும். ஏன்னா இந்த காமெடி வச்சு நிறைய பேர் அப்பெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நிறைய குழந்தைகளும் பார்க்கும்போது அவங்க கூட படிக்கிற குழந்தைகள்லாம் எப்படி நடத்துவாங்க, பெரியவங்களுக்கு இந்த புரிதல் இல்லாதப்போ குழந்தைகள் எந்த அளவுக்கு நடத்துவாங்க, ஸோ அவங்க மனநிலை எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுறது இல்லை. இதோட ஒரு கொடுமையான காமெடினா அந்த ரஜினி நடித்த சிவாஜி படத்தில் ஒரு காமெடி, அங்கவை சங்கவைன்னு சொல்லிட்டு. இது அங்கவை, இது சங்கவை. ரொம்ப பொங்க வச்சிட்டிங்க போல இருக்கு. அதில் வந்து அவங்க 2 பெண்களை வந்து ரொம்ப கருப்பான பெண்கள்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து மட்டம் தட்டுற மாதிரி ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த காமெடி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து கல்யாணமே ஆகக்கூடாதுங்கிற மாதிரியே தான் அந்த காமெடி இருக்கும். ஏன் இப்படி உள்ள பெண்கள் வந்து வாழக்கூடாதா சொசைட்டியில், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதா? ஆல்ரெடியே வந்து கருப்பாக உள்ளவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் மரியாதை கிடைக்கிறது இல்லை, அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பட் சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்களை காட்டும்போது எப்படி வந்து அவங்கள மற்றவங்க ஏற்றுக்கணும் விரும்புவாங்க. ஏன்னா சங்கர் வந்து அவரோட படங்களை இந்த மாதிரி வேலையை எப்பயுமே பார்த்துக்கிட்டுருவார். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நண்பன் படத்துலையும் வந்து ஒரு காமெடின்னு வச்சிருப்பாரு. அதாவது ஸ்ரீகாந்த் அவர்களோட அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரை கட்டியிருப்பாரு. அவங்க ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி, அவங்களுக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்கிற மாதிரியும். அதே மாதிரி ஜீவா வந்து கோமாவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் ஷாக் ஆக்கி அவர் முழுக்கி வைக்கிற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான ஒரு சிந்தனை தான். ஏன் உங்கள் வீட்டில் ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லை உங்கள் அம்மாவோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் இப்போ நடத்துவீங்களா, இல்லை அப்படி வந்து அவங்கள மற்றவங்க நடத்தின ஏற்றுக்குவீங்களா? இதே மாதிரி தான் சங்கர் அவர்களோட ஐ படத்துலேயும் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. இதுதான் ஸ்டைலிஷ் தாமடா. ஊரோரம் புளியமரம் உளுப்பி விட்டா சலசலக்கும் நான் போறேன் மாதிரி வகையில ஆளு காலு. அவங்கள வந்து விக்ரமும் சந்தானமும் ஒரு சீன் ரொம்ப கேவலமாக பாட்டு பாடி கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு. இவர் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய டேரக்டர்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் பண்ணுற வேலை அதெல்லாம் இப்படி பண்ணும்போது அப்போ மற்றவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இதை தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா அப்போ இதைத்தானே மற்றவங்களும் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதில் வந்து நான் அடுத்து இந்த சந்தானம் யோகி பாபு பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா சந்தானத்தோட 90% காமெடி வந்து மற்றவங்களை மட்டும் தட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. யோகி பாபு வந்து அவர் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் பாடி ஷேமிங்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் அவருமே படங்களில் மற்றவங்களை வந்து பாடியை வச்சு கிண்டல் பண்ணுற மாதிரி, உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணுற மாதிரி தான் காமெடி வைக்கிறாரு. இது ஏன்னு தெரியல. மேபி அதுதான் வந்து அவருக்கு செட் ஆகுதா, இல்லை அதனால தான் ரீச் கிடைக்குதுன்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரியல. சரி, இது வந்து ஜஸ்ட் காமெடி தானே, இது எதுக்கு நம்ம இவ்வளோ ஒரு சீரியஸான விஷயங்கள் பேசணும் எடுத்துக்கணும்னு நினைக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் சீரியஸாக காட்டும்போது கூட அதை யாரும் பெருசாக எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அதை காமெடியாக காட்டும்போது இது வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, இது ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் போய் சேரும். இது அவங்க மற்றவங்கள்ட்டையும் சொல்லும்போது ஜஸ்ட் காமெடி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இதை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட பெயின் என்னங்கிறது தெரியும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக எக்கச்சக்கமான சினி இண்டஸ்ட்ரி இருக்குது. எவ்வளோ லாங்குவேஜில் கொரியன் இருக்குது, நீங்கள் போயிட்டீங்க யூஎஸ் பக்கம் இருக்குது, யூரோப்பில் எவ்வளோ சினிமா இருக்குது, இந்த பக்கம் வந்தீங்கன்னா அரபுலாம் சினிமா இருக்குது. அவங்களாம் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது இல்லையே. யூஎஸ் சினிமாவில் சில விஷயங்கள் இருக்குது, ஆனால் அங்கே அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் இருக்குது. பட் இங்கே இது தப்புன்னே தெரியாமல் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேள்வி கேட்க கூட ஆள் இல்லை, அதுதான் பிரச்சனையே. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொசைட்டியில் பரவக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழ் சொசைட்டியை பொறுத்தவரை சுயமரியாதையை அதையும் எதிர்பார்க்குற ஒரு சொசைட்டி தமிழ் சொசைட்டி. அப்போ மற்றவங்களோட சுயமரியாதையை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி காமெடியான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவும் தவிர்க்கணும். இப்போ வர சினிமா கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.